உங்களோட வேண்டுதல் நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய மனசில் உண்மையான அன்பு இருக்கா, உண்மையான ஒரு பாச உணர்வு இருக்கா, கருணை இருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சமீப காலமாக உங்கள் மனசில் ஒரு விரக்தி இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு நெகட்டிவிட்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதனால தான் உங்களோட வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. உங்களுக்கு தெரியாமலே பேக்ரவுண்டில் உங்களுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை நடத்திக்க முடியாத சூழ்ச்சிகள் நடக்கும். அப்போது அந்த தருணத்தில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கும் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அப்போ உங்களோட வேண்டுதல்களும் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை தாண்டி அது சாதனையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் குடும்பத்தோடு இருக்கணும். இருந்து அந்த காரியங்களை மேற்கொள்ளும் போது மட்டும்தான் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். நிறைய பேருக்கு நல்ல குடும்பம் அமையணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலே வச்சுருப்பீங்க. ஸோ அதற்கு முருகர் தரும் பதில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஜாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து மேடம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் முருகனை பிடிக்காதவங்களே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மெசேஜ் கொடுத்திருக்காரு, என்ன செய்தி சொல்ல வராரு, அதன் மூலமா நம்ம லைஃபை நாம எப்படி நல்ல விஷயம் மாத்திக்க முடியும் அப்படின்னு அற்புதமான விஷயத்தோட தான் மேடமை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். இந்த டாபிக் மூலமா ஒவ்வொரு ராசியினருக்கும் முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன, பலாபலன்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு முழு விவரமா தெரியும். முழு பதிவையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத ஜாரா மேம் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மூலமா சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு முருகர் தரக்கூடிய பதில் என்ன, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிருஷ நட்சத்திரத்துக்கு முருகர் தரும் பதில் என்ன, உங்களோட வேண்டுதல் நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய மனசில் உண்மையான அன்பு இருக்கா, உண்மையான ஒரு பாச உணர்வு இருக்கா, கருணை இருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சமீப காலமாக உங்கள் மனசில் ஒரு விரக்தி இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சதுக்கு காரணமே அதனுடைய ரூட், அதனுடைய ஆரம்பமே யாரோ ஒருவர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, கோபம், விரக்தி. இதனால தான் ஒரு வைராகியமான முடிவுகள் எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால் அப்போ கோபத்தில் எடுத்த முடிவு, விரக்தியில் எடுத்த முடிவு அது உங்களுக்கு சரியாக இருக்காதுன்றதுனால அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போயிருக்கு. ஆனால் இப்போது நீங்கள் அதே வேண்டுதல் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வச்ச வேண்டுதல் உண்மையாக உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அதே வேண்டுதலை நீங்கள் உங்கள் மனசில் அன்போடையும் ஒரு நிறைஞ்ச அன்போடையும் காதலோடையும், உங்கள் வேண்டுதல் மேலேயே அந்த காதல் இருக்கணும், அதோடையும் நீங்கள் வேண்டும் போது அப்போதான் அதற்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது நிறைவேறத்துக்கான அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வேண்டுதல் எனக்கு மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் சார்ந்து, காதல், திருமணம் சார்ந்து இந்த ஒரு வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ அப்போ அதற்கு உங்களுக்கு என்ன தகுதியாக இருக்கணும், நீங்கள் அதற்குரிய நபராக மாறணும் இல்லையா? எப்போவுமே ஒரு கோபமாக இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் உங்களோட வேண்டுதல் அப்போ நிறைவேறாது. ஸோ முருகர் தரக்கூடிய பதில், உங்கள் மனசில் எப்போ அன்பும் காதலும் நிரம்பி வழியுதோ அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகர் தரக்கூடிய பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் முருகருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி வேலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் முருகரை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி வேலையும் நீங்கள் எடுக்கணும். வேல் வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும், வேல் பூஜை செய்கிறதா இருக்கட்டும்,
அண்ட் உங்களுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத ஒரு நெகட்டிவிட்டி இதெல்லாம் இருக்கு. ஸோ இதனாலதான் உங்களோட வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறாம இருக்கு. உங்களுக்கு தெரியாமலே பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களை நடத்திக்க முடியாத சூழ்ச்சிகள் நடக்கும். அப்போ அந்த தருணத்துல உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கும் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கும் நீங்க ஒரு விஷயத்த கையில் எடுக்கணும். எங்க போனாலும் வேலை எடுத்துக்கிட்டு போங்க, முருகருடைய வேல் அதை எடுத்துட்டு போங்க. அண்ட் உங்களுடைய இயற்கை சார்ந்த விஷயங்களை நேசிங்க, இயற்கையை விரும்புங்க, இயற்கையை நேசிங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அப்போ உங்களோட வேண்டுதல்களும் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை தாண்டி அது சாதனையா மாற ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வேல் எங்க போனாலும் எடுத்துட்டு போகணும், நிறைய டைம் இயற்கை சார்ந்த இடங்கள்ல ஸ்பெண்ட் பண்ணணும். இது மட்டும்தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலா இருக்கு. மிதுன ராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு முருகர் தரும் பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ நீங்க என்னதான் எவ்வளோ பெரிய இலக்கு லட்சியங்கள் எல்லாமே இருந்தாலும் வேண்டுதல் வச்சிருந்தாலும் இதெல்லாம் தனியா இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா நடக்காது. ஏன்னா உங்களுடைய ஒரு தனி மனிதனுக்காக இந்த வேண்டுதல் நீங்க வைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய சுயநலத்துக்காக இருக்கும். அது கண்டிப்பா முருகர் ஏத்துக்க மாட்டாரு உங்களுடைய வேண்டுதலை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்க ஒரு குடும்பமா இருக்கும் போது மட்டும்தான், குடும்பத்துக்காக நான் இதை கேட்கிறேன் அப்படின்ற போது மட்டும்தான் முருகர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற பார்ப்பாரு, நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ அப்போ நீங்க குடும்பத்தோட இருக்கணும், இருந்து அந்த காரியங்களை மேற்கொள்ளும் போது மட்டும்தான் உங்க வேண்டுதல் நிறைவேறும். நிறைய பேருக்கு நல்ல குடும்பம் அமையணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலே வச்சிருப்பீங்க. ஸோ அதற்கு முருகர் தரும் பதில் கண்டிப்பா ஒரு நல்ல குடும்ப சூழல் உங்களுக்கு உருவாகும். நீங்க நம்பிக்கையை மட்டும் கைவிட வேண்டாம். ஸோ அந்த நம்பிக்கையோட முருகர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேண்டுதலா நீங்க வச்ச அந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் உங்களுக்கு அமையும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலா இருக்கு. ஜாரா மேம் கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, நானும் இதை தெரிஞ்சுக்கணும், நானே டெய்லி ப்ரெடிக்ஷன் பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா நீங்களும் முருகர் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி என்னன்னு நீங்களே கூட தெரிஞ்சுக்கலாம். அதற்கு வீடியோல தெரியுது இல்லையா, இந்த கார்டை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். இந்த கார்டை வாங்கி நீங்க பயன்படுத்துறதால முருகர் அன்றாடம் உங்க லைஃப்ல என்ன சொல்ல வராரு, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியா தெரிஞ்சுக்க முடியும். உலக வரலாற்றிலேயே முதல் முறையா ஜாரா மேடம் தான் இந்த கார்டை முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வாங்கி இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முருகர் சொல்லக்கூடிய செய்தியை நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த கார்டை ஆன்லைன் மூலமா புக் பண்ணிக்கலாம். நீங்க புக் பண்ணி 10 டேஸ்ல ஜாரா மேம் மூலமா இந்த கார்டு உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பப்படும். வெளிநாட்டுல இருந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.